வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை எப்படி பார்க்கலாம், எங்கெங்கு சென்று பார்க்க முடியும், ஸோ குரூப் 4ல் யார் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு இருக்குது, புதிய வேகன்சியால் யார் யாருக்கெல்லாம் பயன்கள் அதிகரிக்கின்றன. ஸோ இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த புதிய வேகன்சிஸ் வந்து மாற்றி அமைக்கப்பட்டனால பல்வேறு தரப்பட்ட மக்கள்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ புதிய வேகன்சிஸ் மாற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 10,000 பேருக்கு பணி வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு அதிகரிக்கிறதாக சில தகவல்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ 130லேருந்து 140க்கு மேலேயே நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஓ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் வந்துட்டு இருக்கிறதாகவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியிலேருந்து சில அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் அதிகரிப்பால் இந்த 10,117 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் செய்யப்பட்டதுனால ஸோ புதிய அறிவிப்புகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் விரைவில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு உண்டான தனி இடஒதுக்கீடு, இந்த புதிய இடஒதுக்கீட்டு விதிமுறைகளை பின்பற்றி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நம்ம குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பெறுவதற்கு உடனடியாக தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.